Good afternoon, students. வணக்கம் மாணவர்களே. இன்னைக்கு நம்ம 7th ஸ்டாண்டர்ட் 7ஆம் வகுப்பு இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ஐசிடி பேப்பர் தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பவியல். ஸோ அதுல முதல் பாடம் நம்ம பார்க்க போறோம், கணினியின் ஒழுங்கமைப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்கா கம்ப்யூட்டர் எங்கெல்லாம் யூஸ் பண்றோம், எதுக்காக யூஸ் பண்றோம், அதோடைய இன்புட் டிவைசஸ் என்ன, அவுட்புட் டிவைசஸ் என்ன, அதாவது உள்ளீட்டு சாதனங்கள், வெளியீட்டு சாதனங்கள், உள்ள அதனுடைய முறைமைப்படுத்தக்கூடிய சாதனங்கள் எல்லாமே 6ஆம் வகுப்புல நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? சோ அதனுடைய கண்டினியூட்டி தான் இப்போ 7ஆம் வகுப்புல நம்ம பார்க்கிறோம். 6ஆம் வகுப்புல நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு உள்ளீட்டு சாதனங்கள், வெளியீட்டு சாதனங்கள் அப்படிங்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா விசிபிலிட்டி இருந்திருக்கும். உள்ளீட்டு சாதனங்கள் அப்படின்னா கீபோர்டு அப்படிங்கிறது ஒரு உள்ளீட்டு சாதனம், சாவி பலகை அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு உள்ளீட்டு சாதனம், ஒரு இன்புட் டிவைஸ். ஓகே, சோ இந்த சாவி பலகையினுடைய உதவியுடன் நீங்க எந்த ஒரு விஷயத்த டைப் பண்றீங்களோ அது உங்களுக்கு மானிட்டர்ல தெரியும். அந்த விஷயம், இதுல டைப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு மானிட்டர்ல வியூ ஆகும். சோ இது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லியிருக்கேன், ஒரு உள்ளீட்டு சாதனம்ங்கிறது சாவி பலகையின் உதவியுடன் நம்ம ஏதோ ஒரு கான்செப்ட உள்ள ஏபிசிடி அப்படின்னு என்டர் பண்றோம், அது உங்களுக்கு மானிட்டர்ல தெரியும். பட் இந்த உள்ளீட்டு சாதனத்தின் உதவியுடன் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் டைரக்டா இந்த மானிட்டர்ல தெரியுமா? கிடையாது. இது உள்ள போய் சிஸ்டம் யூனிட்னு 6ஆம் கிளாஸ்ல ஒரு பிளாக் கலர் பாக்ஸ் பார்த்திருப்பீங்க, சிஸ்டம் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சிஸ்டம் யூனிட்டுடைய உதவியினால அது அங்க போய் ஒரு கைண்ட் ஆஃப் வேலைய பார்க்கும். இப்போ உங்களுக்கு இமேஜ் தெரியுது பாருங்க, பிளாக் கலர் பாக்ஸ் சிஸ்டம் யூனிட். இந்த சிஸ்டம் யூனிட்டுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா, இந்த சிஸ்டம் யூனிட்டை ஓபன் பண்ணினோம்னா அதுக்குள்ள இந்த மதர் போர்டு அப்படிங்கிற ஒரு சாதனம் உள்ள இருக்கும். ஓகேவா? சோ இந்த மதர் போர்டுல இருந்து அந்த உள்ளுக்குள்ள ஒரு குட்டியா சிப் இருக்கும். நம்மளுடைய மொபைல் போன்ல எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க இந்த சிப். நம்ம சிம் கார்டு இருக்கு இல்லையா, மொபைல் போனுடைய சிம் கார்டு இருக்கு இல்லையா, அந்த சிம் கார்டை நம்ம கழட்டி பிக்ஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். உங்களுடைய சிம் கார்டே இவ்வளவு சைஸ்ல தான் இருக்கும். அங்க குட்டி குட்டியா டாட்டர் லைன்ஸ்ல சிம் கார்டு, ஏடிஎம் கார்டு, இதுல எல்லாமே அந்த கோல்டன் கலர் லைன்ஸ் சிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயம் இருக்கும். அதே மாதிரிதான் நம்ம வெளியில ஒரு இன்புட் டிவைஸோடைய உதவியோட, ஒரு உள்ளீட்டு சாதனத்தின் உதவியுடன் ஒரு விஷயத்த நம்ம மானிட்டர்ல என்டர் பண்றோம் அப்படின்னா அது ரிசல்ட் கொடுக்கறதுக்கு இந்த சிஸ்டம் யூனிட்ல இருக்கக்கூடிய மதர் போர்ட்ல போய் அங்க அதுக்குள்ள இருக்கிற அந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படிங்கிற இந்த சாதனத்துல உங்களுக்கு அது ஒர்க் பண்ணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரிசல்ட் வெளியிட வரும். ஸோ இப்போ கம்ப்யூட்டர் கணினியை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்படிங்கிற இந்த சாதனம், மைய முறை வழி அலகு, இந்த சாதனம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த கம்ப்யூட்டர் வேலை செய்யாது. ஸோ சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் மஸ்டா இருந்தா மட்டும்தான் அந்த கம்ப்யூட்டர் வேலை பார்க்கும், இல்லைன்னா பார்க்காது. அதுதான் இங்க நம்ம கணினியின் ஒழுங்கமைப்பு அப்படிங்கிற பாடத்துல ஃபர்ஸ்ட் பார்க்க போற டாபிக் மைய முறை வழி அலகை இனம் காண்போம். மைய முறை வழி அலகு அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 வார்த்தைகளும் தெரிஞ்சுக்கோங்க. மைய முறை வழி அலகு அப்படிங்கிறதுக்கு பேர் தான் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், சிபியு அப்படின்னு சொல்லுவாங்க. அத சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் நம்ம கண்ணுக்கு தெரியாது, அது சிஸ்டம் உள்ள இருக்கும். அப்ப மடிக்கணினிலையும் இருக்குமா? கட்டாயம் இருக்கும். எல்லா கம்ப்யூட்டர்லயும் இந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், லேப்டாப்
ஆர் கம்ப்யூட்டர் எல்லாத்துலயும் இந்த CPU அப்படிங்கிற சாதனம் இல்லாம ஒரு கம்ப்யூட்டரும் இயங்காது, வேலை செய்யாது. ஓகேவா? மைய முறை வழி அலகு என்பது அதற்கு வழங்கப்படும் அறிவுறுத்தல்களுக்கு ஏற்ப தொழிற்பட்டு தரவுகளை முறை வழிப்படுத்தும் இலக்க முறை சுற்றாகும். கணினி மூலம் நிறைவேற்றப்படும் எந்த செயற்பாட்டினதும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் மைய முறை வழி அலகு அதன் பின்னணியில் தொழிற்பட்டு கொண்டிருக்கும். கணினி நிரலில் தேக்கி வைக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களை நடைமுறைப்படுத்துதலே சிபியுவின் பிரதான தொழிலாகும். மைய முறை வழி அலகை வெளியே இருந்து அவதானிக்க முடியாது, நம்மளால் வெளியே இருந்து பார்க்க முடியாது. அது முறைமை அலகில் உள்ள தாய்ப்பலகையில் காணப்படுத்தப்பட்டிருக்கும். அதாவது முறைமை அலகு அப்படிங்கிறது என்ன? சிஸ்டம் யூனிட். முறைமை அலகு இஸ் சிஸ்டம் யூனிட். இந்த சிஸ்டம் யூனிட் உள்ள தாய்ப்பலகை அப்படின்னு சொல்றாங்க. மதர் போர்டு அப்படிங்கிறது தான் தாய்ப்பலகை. அந்த தாய்ப்பலகைக்கு உள்ள சிஸ்டம் யூனிட் அப்படிங்கிறது வந்து முறைமை அலகு, தாய்ப்பலகை அப்படிங்கிறது மதர் போர்டு. இந்த மதர் போர்டுக்குள்ள CPU இருக்கும். அதை வெளியில இருந்து நம்மளால பார்க்க முடியாது. அது கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சாதனம். பட் நம்ம இன்புட்டா கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் உள்வாங்கி அவதானித்து அதை வந்து வெளியில உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு டிவைஸ் தான் வந்து CPU. CPU இல்லாம எந்த ஒரு கணினியாலும் இயங்க முடியாது. அதுதான் இதோடைய கான்செப்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மைய முறை வழி அலகின் முக்கிய பகுதிகள் என்னன்னா, நம்மளுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்கு. இப்போ நமக்கு தமிழ் நமக்கு புரியும், இங்கிலீஷ்ல பேசினா நமக்கு புரியும். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மதர் டங் அப்படிங்கிற ஒரு தாய்மொழி எல்லாருக்கும் இருக்கும். நம்ம எல்லாருக்கும் மனிதர்களா எல்லாருக்கும் நம்ம ஒவ்வொரு நாட்டுல பிறந்திருப்போம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தாய்மொழி இருக்கும். சோ அப்ப நமக்கு நம்மளுடைய தாய்மொழியில ஒரு விஷயம் ஈஸியா புரிகிறதோ அந்த மாதிரி தான் இந்த கம்ப்யூட்டருக்கும் அது கம்ப்யூட்டருக்கு புரியக்கூடிய ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி இருக்கு. அந்த லாங்குவேஜ் தான் உங்களுக்கு arithmetic and logical unit, control unit, memory register. நம்ம கொடுக்கக்கூடிய இந்த மையமுறை வழி அலகின் 3 முக்கிய பகுதிகள் என்னென்னு பாத்தீங்கன்னா ALU, CU, MR. ஓகே, ALU அப்படிங்கிறது வந்து எண் கணித தருக்க அலகு. ALU equal to arithmetic METIC, arithmetic and logical unit. நமக்கு எப்படி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மொழியில பேசினா புரியுமோ அதே மாதிரி கம்ப்யூட்டருக்கு அதனுடைய மொழி லாங்குவேஜ் வந்து எல்லா விஷயத்தையும் 01 01 10 00 11 இந்த நம்பர்ஸ மட்டும்தான் இன்புட்ஸா, அதாவது அதனுடைய கணினியின் மொழி அப்படின்னு சொல்லலாம். இத எண் கணித தருக்க அலகு. நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்ஸ் என்னவா இருந்தாலும் கணினிக்கு புரியக்கூடிய லாங்குவேஜ்ல இந்த நம்பர்ஸ்ல அதை மாத்திக்கும். ஓகேவா? மாத்திட்டு தான் அது வேலையே உள்ள செய்யும். அடுத்தது 2வது CU கட்டுப்பாட்டு அலகு. கட்டுப்பாட்டு அலகு CU கண்ட்ரோல் யூனிட். இதனுடைய பெயர் ஆங்கில பெயர் கண்ட்ரோல் யூனிட். அடுத்தது MR மெமரி ரெஜிஸ்டர். MEMORYREGISTERS மெமரி ரெஜிஸ்டர், நினைவக பதிவகங்கள். மனிதனுடைய மூளையை போல் கணினியின் மூளை நினைவக பதிவகங்கள் சேகரித்து வைத்துக் கொள்ளும், நினைவகத்தில் சேகரித்து. மைய முறை வழி அலகு 3 முக்கிய பகுதிகளை பிரிக்க கொண்டுள்ளது. அது ஒன்று ALU, 2வது CU, 3வது MR. arithmetic and logical unit, control unit and memory register.
arithmetical and logical unit is எண்கணித தருக்க அலகு, கட்டுப்பாட்டு அலகு என்பது control unit, memory register என்பது நினைவக பதிவகங்கள். இதுல வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எண்கணித தருக்க அலகு. இந்த எண்கணித தருக்க அலகு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தான் இப்ப சொன்னேன் இல்லையா, கூட்டல், கழித்தல், பெருக்கல் போன்ற செயல்களை எண்கணித செயல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கூட்டல், கழித்தல், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அதை வந்து அரித்தமேட்டிக்கல். எண்கணித தருக்க அலகின் மூலம் எண்கணிதம் மற்றும் தருக்க செயல்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. இவ்வலகின் தொழிலை இரு முக்கிய பகுதிகளாக பிரிக்கலாம். அவை என்றால் எண்கணித செயல் 1, தருக்க செயல் 2. ஃபர்ஸ்ட் வந்து எண்கணிதம் மற்றும் தருக்க அலகை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? 2 வகைகளாக பிரிக்கலாம். அவை எண்கணித செயல் மற்றும் தருக்க செயல். எண்கணித செயல் என்பது அரித்தமேட்டிக், தருக்க செயல் என்பது லாஜிக்கல். எண்கணித செயல் அப்படிங்கிறது அரித்தமேட்டிக், தருக்க செயல் என்பது லாஜிக்கல். சோ இந்த எண்கணித செயல் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா, கூட்டல், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இந்த கணித செயல்களை எல்லாம் செய்யக்கூடியது இந்த எண்கணித செயலானது. இந்த அலகு, எண்கணித செயல் என்ற அலகானது இந்த கணித செயல்பாடுகளை செய்யக்கூடியது. இதே தருக்க செயல் லாஜிக்கல் என்பது இப்போ 2 கூட்டல் 3 ஈக்குவல் டு 5, 5 கூட்டல் 3 ஈக்குவல் டு 8, 8ஆனது 5ஐ விட பெரியது. 2 எண்களை ஒப்பிட்டு சொல்வது அல்லது நமக்கு லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மேத்தமேட்டிக்ஸ்ல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்த்துருப்பீங்க. கம்பேர் பண்ணி, அப்புறம் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ் வந்து இப்படி 4 ஷேப்ல இருக்கு. ரெண்டாவது கொடுத்துருக்கிற பாக்ஸ் வந்து இந்த வெறும் 2 ரெக்டாங்கிள் ஷேப், இது ரெக்டாங்கிள் ஷேப். மூணாவது பாக்ஸ் வந்து அகெயின் ரெக்டாங்கிள் ஷேப்ல 3 சப்டிவிஷன் வருது. அப்ப 4ஆவதா வரக்கூடிய பாக்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நம்பர்ஸ் இப்போ வந்து a + 5 = 2 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு லாஜிக் வச்சிருக்கேன். இங்க வந்து 6 + 5 = 11, 11 + 5 = 16, 6 + 5 = 11, 11 + 5 = 16, 16 + question mark நான் இங்க கொடுக்குறேன். கொடுக்கும்போது ஆனா இந்த இடத்துல நான் இங்க உங்களுக்கு இந்த +5ங்கிறது தான் லாஜிக்கலா யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது காமிச்சிருக்கேன். பட் நீங்க கொஸ்டின் பேப்பர்ல பாத்தீங்கன்னா இங்க 11 இருக்கும், இங்க 11 இருக்கும், இங்க 16 இருக்கும், இங்க 16 இருக்கும், இங்க ஆன்சர் இருக்காது. அப்ப என்ன லாஜிக்ல இங்க என்ன நம்பர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு மேத்ஸ்ல வந்து இதை நீங்க பார்க்கலைனாலும் இனி வரக்கூடிய வகுப்புகள்ல நீங்க பார்ப்பீங்க. ஓகேவா? ஏதாவது லாஜிக்கல் ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து மேத்ஸ்ல, கணிதத்துல நம்ம வந்து இது பார்ப்போம். அப்ப இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் இந்த 6, 11, 11, 16 இப்படி கொடுத்துருக்காங்களே, இது என்ன பண்றது? எப்படி வந்து நமக்கு இதனுடைய மதிப்பு அடுத்தது என்னன்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கும்போது நம்ம லாஜிக்கா திங்க் பண்ணுவோம். ஸோ அந்த திங்கிங் எல்லாமே கம்ப்யூட்டர்ல டக் 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 டக்குன்னு நீங்க நம்பர்ஸோ இல்ல லெட்டர்ஸோ இல்ல இமேஜஸோ, எண்கள், உருவங்கள், அந்த மாதிரி என்ன கொடுத்தாலும் லாஜிக்கலா யூஸ் பண்ணி அதனுடைய மூளையை உபயோகப்படுத்தி உங்களுக்கு விடையை கொடுக்கும். அதுதான் அதுக்கு தருக்க செயல் அப்படின்னு சொல்றோம். எண்கணித செயல் அப்படிங்கிறது ஆப்ரேஷன்ஸ். எண்கணித செயல் இஸ் நத்திங் பட் ஆப்ரேஷன்ஸ். தருக்க செயல் அப்படிங்கிறது அந்த ஆப்ரேஷன்ஸ அது வந்து கரெக்டா என்ன நமக்கு வேணுமோ அதை கொடுக்கக்கூடியது தருக்க செயல். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்திருக்கோம்? எண்கணித மற்றும் தருக்க அலகு பார்த்திருக்கோம். ரெண்டாவது கட்டுப்பாட்டு அலகு, கண்ட்ரோல் யூனிட்.
சிபியுடைய மூன்றாவது வந்து கண்ட்ரோல் யூனிட், கட்டுப்பாட்டு அலகு. கட்டுப்பாட்டு அலகு. கண்ட்ரோல் யூனிட். இந்த கண்ட்ரோல் யூனிட் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கணினியுடன் இணைக்கப்பட்டுள்ள வன்பொருள்களுக்கு இடையேயான தொடர்பாடல், செய்பணி, கட்டுப்படுத்தல். என்னென்ன விஷயங்கள் செய்கிறது? தொடர்பாடல், செய்பணி, கட்டுப்படுத்தல் ஆகியன மேற்கொள்ளப்படுகின்றன. அது உள்ளீடு, இன்புட், வெளியீடு, வருவிளைவு. உள்ளீடு, வெளியீடு, வருவிளைவு. ஃபர்ஸ்ட் இதை எழுதிடுவோம், அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணலாம். உள்ளீடு, வெளியீடு, வருவிளைவு. உள்ளீடு, வெளியீடு அல்லது வருவிளைவு ஆகியவற்றின் தரவு கட்டுப்பாடு. தரவுகள் எந்த இடத்திற்கும் சரியான நேரத்திற்கும் அனுப்பப்படுவதை உறுதிப்படுத்துதல். உரிய சமிக்ஞைகள் வெற்றிகரமாக கிடைக்கின்றனவா என வாய்ப்பு பார்த்தல் போன்ற பணிகளையும் செய்கின்றது. அதாவது இந்த கட்டுப்பாட்டு அலகு, கண்ட்ரோல் யூனிட் அப்படிங்கிற சாதனமானது என்ன பண்ணுது அப்படின்னா, the control unit communicates between, manipulates and control the hardware connected to the computer. It also performs tasks such as controlling input and output data, ensuring the data is sent to right place at the right time and being alert whether relevant signals are successfully received. அதாவது communicate, control. தொடர்பாடல்னா கம்யூனிகேட். ஒவ்வொன்றுத்துக்கும் இங்கிலீஷ் வார்த்தைகள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா ரொம்ப ஈஸி. கம்யூனிகேட், மேனிபுலேட், கண்ட்ரோல் கட்டுப்படுத்துதல்னா உள்ளீடு, இன்புட், அவுட்புட். இன்புட் அண்ட் அவுட்புட். அப்போ உங்களுக்கு அந்த கண்ட்ரோல் யூனிட்டினுடைய வேலை, கட்டுப்பாட்டு அலகினுடைய வேலை என்னன்னா, வன்பொருள்கள், ஹார்ட்வேர்ஸ், உங்களுக்கு உள்ளுக்குள்ள கொடுத்திருக்கக்கூடிய ஹார்ட்வேர் ஐட்டம்ஸை எல்லாத்தையும் வந்து தொடர்பு, கம்யூனிகேட் பண்ணி, மேனிபுலேட் பண்ணி, கண்ட்ரோல் பண்ணி, இன்புட்டையும் அவுட்புட்டையும் நமக்கு வெளியில கொடுக்குது. கண்ட்ரோல் யூனிட்டுடைய பணி, கட்டுப்பாட்டு அலகினுடைய பணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வெளியில இருந்து கொடுக்குறோம் இல்லையா, ஒரு வேளை அதுக்கு வந்து A to Z வரைக்கும் நம்ம எழுதியிருக்கோம். ஆல்பபெட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லியிருக்கோம். கீபோர்டு, சாவி பலகையின் உதவியுடன் நாங்க என்ட்ரு பண்ணியிருக்கோம். அப்போ அந்த கட்டுப்பாட்டு அலகானது என்ன பண்ணுதுன்னா, அந்த உள்ள இருக்கிற சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் கூட வந்து கம்யூனிகேட் பண்ணி, அதை மேனிபுலேட் பண்ணி, அதை கட்டுப்படுத்தி, நம்ம கொடுத்த உள்ளீடையும் வெளியீட வந்து கரெக்டா சரியான நேரத்துல சரியான சிக்னல்ஸோட கிடைக்குதா அப்படிங்கிறத பார்க்கக்கூடியதுதான் இந்த கட்டுப்பாட்டு அலகினுடைய பணி. இந்த 3 பிளஸ் இந்த 2 வேர்டு ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா கண்ட்ரோல் யூனிட் ஆனது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். தொடர்பாடல் பண்ணி செய்பணியை செய்து கட்டுப்படுத்தி அதனுடைய உள்ளீடு சரியான முறையில் கிடைக்கின்றனவா என ஆராய்ந்து வெளியீடை கொடுப்பதற்கே இந்த கட்டுப்பாட்டு அலகு பயன்படுகிறது. கண்ட்ரோல் யூனிட் ஆனது செயல்படுகிறது. அடுத்தது மெமரி ரெஜிஸ்டர்ஸ், நினைவகங்கள். 3வது மெமரி ரெஜிஸ்டர்ஸ், நினைவக பதிவகங்கள். மெமரி ரெஜிஸ்டர்ஸ்
நினைவக பதிவகங்கள். நினைவக பதிவகம் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மையமுறை வழி அலகு, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், CPU. இந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் CPU யூஸ் பண்ணக்கூடிய தரவுகள், டேட்டா மற்றும் அறிவுறுத்தல்கள், தரவுகள் மற்றும் அறிவுறுத்தல்கள். இந்த CPU யூஸ் பண்ணக்கூடிய temporary storage data and instruction. ஓகே, டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஓகே, சிபியுனுடைய தரவு மற்றும் அறிவுறுத்தல். இன்ஸ்ட்ரக்ஷன்னா அறிவுறுத்தல். நினைவக பதிவகம்ங்கிறது மைய முறை வழி அலகு பயன்படுத்துகின்ற தரவுகளையும் அறிவுறுத்தல்களையும் தற்காலிகமாக சேமித்து வைக்கக்கூடிய ஒரு இடம். டெம்பரவரி ஸ்டோரேஜ், டெம்பரரிலி ஸ்டோர்ஸ் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். TEMPORARILY, டெம்பரரி டேட்டா, டெம்பரரிலி ஸ்டோர்ஸ் டேட்டா. இந்த மெமரி ரெஜிஸ்டருடைய முக்கிய பணி என்ன அப்படின்னா, சிபியுவின் தரவுகள், அந்த மையமுறை வழி அலகு பயன்படுத்தக்கூடிய தரவுகளையும் அறிவுறுத்தல்களையும் தற்காலிகமாக சேமித்து வைக்கக்கூடிய ஒரு இடம். ஓகேவா? சோ இந்த நினைவக பதிவகம் தேக்கி வைப்பதற்கு கொள்ளளவு, வன்வட்டு போன்ற ஏனைய கணினி நினைவகங்களுடன் ஒப்பிடும்போது மிகவும் சிறிதாகும். எனினும் அதன் கதி ஒப்பீட்டளவில் மிகவும் கூடியது ஆகும். The storage capacity of the memory register is very low when compared with memory devices, hard disk. However, its data access speed is very high. அதாவது இந்த மெமரி ரெஜிஸ்டர் உடைய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ரொம்ப 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 கம்மி. ஓகே, ஆனா நம்மளுடைய ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல்ல யூஸ் பண்ணக்கூடிய மெமரி கார்டு எடுத்துக்கோங்க. அது 128 GB மெமரி கார்டு அப்படின்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி சிடி, நம்ம இப்பெல்லாம் சிடி எல்லாம் போய் ஹார்ட் டிஸ்க் வந்துருது, பென்ட்ரைவ் வந்துருது. ஸோ அந்த மாதிரி நிறைய சாதனங்கள் இப்போ வந்து விட்டது. சிடி, பென்ட்ரைவ், இதெல்லாம் நமக்கு இப்ப வந்தாச்சு. இந்த ஹார்ட் டிஸ்க், சிடி இதெல்லாம் வந்தா வன்வட்டு அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த சாதனங்களை எல்லாம் விட இப்ப இதுல நீங்க ஒரு சிடியில ஒரு 10 படம் நீங்க எப்படி ஒரு சிடிக்கு ஒரு படம் அப்படிங்கும்போது 10 சிடிக்கு 10 படம். பென்ட்ரைவ்ல அது எத்தனை ஜிபி டேட்டாவை அடக்கி உள்ளது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மூவிஸோ இல்ல உங்களுடைய புக்ஸையோ டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வைக்கலாம். பட் அதையெல்லாம் விட இந்த மெமரி ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது மிகவும் சிறியது, ரொம்ப குட்டி. பட் ஆனா அதெல்லாம் விட ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதோட நமக்கு இந்த மைய முறை வழி அலகுடைய முக்கிய பணிகள் அதை நம்ம பார்த்தாச்சு. இப்ப அடுத்தது பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, மைய முறை வழி அலகின் பரிணாமத்தை இனம் காண்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஜெனரேஷன் ஆஃப் தி கம்ப்யூட்டர். Generation of the computer. Let's learn about the evaluation of central processing unit. அதான் முதலாம் தலைமுறை, இரண்டாம் தலைமுறை, மூன்றாம் தலைமுறை, நான்காம் தலைமுறை. இப்ப நம்ம இருக்கக்கூடியதுலதான் இந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், இந்த பிளாக் கலர் பாக்ஸ் நீங்க பாக்குறீங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன சாதனங்களை அந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டுக்கு பதிலா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதுதான் நம்ம இந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டோடைய மைய முறை வழி அலகின் பரிணாம இனங்காணல் அப்படின்னு சொல்றோம். அதனுடைய ஜெனரேஷன்ஸ் என்னவா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு அதை இப்ப நம்ம பார்க்க போறோம். மொத்தம் இப்ப நம்ம எந்த ஸ்டேஜ்ல இருக்கோம், எந்த ஸ்டேஜ்ல இருந்தோம் அப்படிங்கறது தான் இங்க பார்க்க போறோம் நம்ம. சரிங்களா? எந்த ஸ்டேஜ்ல இருக்கோம், எந்த ஸ்டேஜ்ல இருந்தோம். மைய முறை வழி அலகின்
பரிணாமம். ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ங்கிறத விட அந்த ஒவ்வொரு ஜெனரேஷன்லயும் என்னவா இருந்தது அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமான பாயிண்ட். அந்த மைய முறை வழி அலகு வந்து CPU ஆனது முதலாம் என்னவா இருந்தது, இரண்டாம் தலைமுறையில எதை யூஸ் பண்ணினாங்க, மூன்றாம் தலைமுறையில எதை யூஸ் பண்ணினாங்க, நான்காம் தலைமுறையில எதை யூஸ் பண்ணினாங்க அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு இந்த மையமுறை வழி அழகுடைய பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொல்றது. அதுக்கு நான் இப்போ உங்களுக்கு ஒரு இமேஜ் காட்டுறேன். ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ல 1940 முதலாம் தலைமுறை ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் 1940 56 வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்துல இந்த CPU இப்ப நம்ம பார்க்கக்கூடிய அந்த குட்டி கருப்பு பெட்டி இருக்கு தெரியுமா, இந்த குட்டி கருப்பு பெட்டி வந்து ஒரு ரூம் சைஸுக்கு இந்த மதர் போர்டும் அதற்குள்ள இருக்கக்கூடிய சிப்ஸும், இங்க பாருங்க இந்த இமேஜ் பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஒரு ரூம் சைஸுக்கு அந்த காலத்துல வந்து வச்சிருக்காங்க. இது ஒரு ரூமையே ஆக்குப்பை பண்ணி இருக்கக்கூடிய ஒரு இடத்தை ஆக்குப்பை பண்ணக்கூடிய அளவுல வந்து முதல் தலைமுறையில இந்த CPU ஆனது இருந்தது. இப்ப நீங்க வந்து பிரசன்ட்னு இருக்க பாருங்க, நான்காம் தலைமுறை ஃபோர்த் ஜெனரேஷன், அங்க இருக்கக்கூடிய கருப்பு பாக்ஸ் முதலாம் தலைமுறையில 1940 ஆண்டிலிருந்து 56 ஆண்டு வரைக்கும் உபயோகப்படுத்தப்பட்ட கணினியின் மைய முறை வழி அழகானது இந்த மாதிரி ஒரு ஷேப்ல இருந்தது. அங்க என்ன யூஸ் பண்ணிருக்காங்கன்னா வேக்யூம் டியூப்ஸ், வெற்றிட குழாய்கள். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல வந்து இங்க பாருங்க, ஒரு ரூமையே ஆக்குப்பை பண்ணிட்டு அங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த மைய முறை வழி அழகுல இருக்கக்கூடிய உள்ள இருக்க அந்த நம்மளுடைய சிப் இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலா இந்த வேக்யூம் டியூப்ஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிருக்காங்க. இத வந்து வெற்றிட குழாய்கள், வேக்யூம் டியூப்ஸ் அப்படிங்கிறது வெற்றிட குழாய்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ ரெண்டாம் தலைமுறையில அப்ப அங்க வந்து வெற்றிட குழாய்கள் தான் யூஸ் பண்ணி சொல்லி இது பண்ணிருக்காங்க. அந்த கணினியோடைய அளவு பாத்தீங்கன்னா ஒரு ரூம், ஒரு அறையினுடைய அளவுல வந்து இருக்கப்படும். பட் அதனுடைய பாத்தீங்கன்னா மில்லி செகண்டில் அளக்கப்பட்டது. உற்பத்திக்கும் பராமரிப்பிற்கும் அதிக கிரயத்தை வாங்க வேண்டி இருந்தது. முதலாம் தலைமுறையில உற்பத்திக்கும் அதிக அளவு பைசா செலவு பண்ண வேண்டியதாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த வகை கணினிக்கு உதாரணங்கள் இனியாக், யூனிவாக், எட்வாக், ENIAC, UNIVAC, EDVAC. ஓகேவா? ஸோ முதலாம் தலைமுறைக்கான கால ஆண்டு 1946. அங்கு உபயோகப்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் வந்து வெற்றிட குழாய், வேக்யூம் டியூப்ஸ். இது வந்து ஒரு அறையினுடைய அளவாக இருந்தது. அதனுடைய உற்பத்தியும் பராமரிப்பு செலவும் அதிக அளவில் இருந்தது. உற்பத்திக்கும் பராமரிப்பிற்கும் அதிக கிரயம் தாங்க வேண்டி இருந்தது. அடுத்தது இரண்டாம் தலைமுறை செகண்ட் ஜெனரேஷன் பாத்தீங்க அப்படின்னா 1956 முதல் 64 வரை. இந்த வருஷம் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் ஜெனரேஷன் 1956 முதல் 64 வரை. அதனால அளவுக்கு ஆக்குபன்சி இல்ல, அதை விட சிறிய அளவு பாதி அறை உடைய வந்து இது பண்ற மாதிரி. இப்ப இது நம்மளுடைய ஏடிஎம் மிஷின் சைஸ்ல, ஒரு ரூம் சைஸ்ல இருந்தது, நம்மளுடைய ஏடிஎம் மிஷின் சைஸ்ல மாறிடுச்சு. சோ இரண்டாம் தலைமுறையில நம்ம உபயோகப்படுத்திய தொழில்நுட்பம் டிரான்சிஸ்டர்கள். சோ முதலாம் தலைமுறையுடன் ஒப்பிடும்போது அளவில் சிறியது. மைக்ரோ செகண்ட், அங்க வந்து மில்லி செகண்ட். தொழிற்படும் கதியானது முதலாம் தலைமுறையில் மில்லி செகண்ட், இரண்டாம் தலைமுறையில் மைக்ரோ செகண்டில் அளவிடப்பட்டது. இங்கு கிரயமானது கொள்வனவு செய்வதற்கு மட்டுமே அதிக கிரயத்தை வாங்க வேண்டியிருந்தது. கொள்வனவு அதாவது ஒரு இதை வாங்கக்கூடியதற்கு மட்டும்தான் அதிக அளவில் பணம் தேவைப்பட்டது. சோ அதனுடைய உதாரணம் IBM CDC.
அடுத்தது மூன்றாம் தலைமுறை பாருங்க, ரொம்ப குட்டியாயிடுச்சு. ஒரு டேபிள்ல நம்ம வச்சுக்கிற அளவுக்கு வந்தாச்சு மூன்றாம் தலைமுறை. மூன்றாம் தலைமுறையில் அதனுடைய கால வீச்சு வந்து பாத்தீங்கன்னா 1964 முதல் 71 வரை. மூன்றாம் தலைமுறை தேர்ட் ஜெனரேஷனுடைய கால வீச்சானது 1964 முதல் 1971 வரை. சோ இதனுடைய தொழில்நுட்பம் என்ன பண்ணினாங்கன்னா ஒன்றிணைந்த சுற்றுகள், இன்டகிரேட்டர் சர்க்கியூட். இங்க வந்து இன்டகிரேட்டர் சர்க்கியூட் இந்த குட்டியா வந்து இந்த சிபியு வந்து இந்த அளவுக்கு சின்னதா எடுத்து சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், கீழே வந்து கீபோர்டு, மேல மானிட்டர் கொடுத்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நானோ செகண்டில் அளக்கப்பட்டது. இது எப்படி இருக்குன்னா நானோ செகண்ட், மில்லி செகண்ட், மைக்ரோ செகண்ட், இது நானோ செகண்டில் அளக்கப்பட்டது. இரண்டாம் தலைமுறையுடன் ஒப்பிடும்போது இதனுடைய கிரயம் அதனை விட குறைவானது. இதுக்கும் ஐபிஎம் அண்ட் சிடிசி உதாரணம் வந்து மாறும். இது ஒன்றிணைந்த சுற்று. என்ன தொழில்நுட்பம்னா ஒன்றிணைந்த சுற்றுகள், இன்டகிரேட்டட் சர்க்கியூட். அடுத்தது நான்காம் தலைமுறை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், நுண்முறை வழியாக்கி மைக்ரோ ப்ராசஸர். நுண்முறை வழியாக்கி மைக்ரோ ப்ராசஸர். ஸோ இது வந்து பிகோ செகண்ட், MIPS, மில்லியன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் பர் செகண்ட், பிகோ செகண்டில் அளவிடப்படுகின்றது. மூன்றாம் தலைமுறையுடன் ஒப்பிடும்போது இதன் கிரயம் வந்து மிகவும் குறைவானது. இது தற்காலத்தில் பயன்படுத்தப்படும் கணினிகள் ஆகும். இந்த காலத்தில் நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு கணினி தான் நான்காம் தலைமுறை கணினிகள். இதுல இருந்து வந்து ஐந்தாம் தலைமுறை ஜெனரேஷன் வந்துட்டு நமக்கு இப்ப வந்து இருக்கு நடைமுறையில. நிறைய இடங்கள்ல கிடைக்குது, நிறைய இடங்கள்ல கிடைக்கிறது இல்ல. போர்ட்டபிள் சைஸ், நம்மளுடைய மடிக்கணினி வச்சிருக்கோம் இல்லையா, லேப்டாப், அந்த லேப்லயும் சிறிய அளவுக்கு வந்தாச்சு மடிக்கணினி, போர்ட்டபிள் சைஸ். இத வந்து அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன் டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. இது வந்து சைஸ்ல வந்து மிகவும் சிறியது. does not require manual assembly of individual components. இதுக்கு எதுவுமே இப்ப நமக்கு சிபியு இருக்கிற வரைக்கும், இப்ப இந்த சிபியுவை கனெக்ட் பண்றதுக்கு ஒரு ஒயர் வேணும், மவுஸை கனெக்ட் பண்றதுக்கு ஒரு ஒயர் வேணும். எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஒயர்ஸ் வந்து இது கூட வந்து கனெக்ஷன் கொடுத்துதான் நம்மளால வந்து இந்த கம்ப்யூட்டர்ஸை, இன்னைக்கு இருக்கக்கூடிய கம்ப்யூட்டரை வந்து நம்மளால கனெக்ட் பண்ண முடியும். பட் இப்ப ஐந்தாம் தலைமுறையில் வந்திருக்கக்கூடிய மடிக்கணினிக்கு வந்து எந்த ஒரு கனெக்ஷனும் வேண்டாம். நம்ம டைரக்டா வந்து அதை எங்க வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் கொண்டு போய் யூஸ் பண்ணலாம். நெட்டு மட்டும்தான் தேவை, வேற எதுவுமே வந்து. ஸோ நெட்வொர்க் இருந்தது அப்படின்னா நம்மளால எதுவுமே வந்து பண்ண முடியும். ஸோ இந்த பாடம் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் உங்களுக்கு. இதுல ஒரு மில்லி செகண்ட் அப்படின்னா வந்து என்ன மதிப்பு அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. முதல் பாடம் அவ்வளவுதான். ஒரு மில்லி செகண்ட் அப்படின்னா 0.001. ஒரு மைக்ரோ செகண்ட் அப்படின்னா, ஏன்னா ஒவ்வொரு தலைமுறையும் மாறுது இல்லையா, மில்லி செகண்ட், மைக்ரோ செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாறுது இல்லையா. ஸோ ஒரு மைக்ரோ செகண்ட் அப்படின்னா 0.00001 செகண்ட். ஒரு நானோ செகண்ட் அப்படின்னா இந்த மதிப்புகள் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 0.000000001. ஒரு பிக்கோ செகண்ட், இந்த கால தலைமுறையில் ஒரு பிக்கோ செகண்டில் கணினியானது வேலை செய்கிறது. பிக்கோ செகண்ட்னா ரொம்ப 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 அவ்வளவு ஃபாஸ்டா இருக்கு. அதாவது எந்த அளவுக்கு வேகமா வந்து இது நமக்கு வந்து பணியை செய்து முடிக்கிறதுங்கிறது பாருங்க.
ஃபர்ஸ்ட் 0.0, ஏன்னா 0.01 அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு சிறிய எண் அப்படின்னு நீங்க வந்து யோசனை பண்ணி பாருங்க. ஸோ அப்போ உங்களுக்கு அது தெரியும். அந்த அளவுக்கு வந்து அது ஒரு சிறிய வந்து ஒரு மதிப்பானது இங்க அந்த ஃபாஸ்ட்ல நம்ம பண்ணி முடிக்கிறோம் ஒரு வேலையை கணினியின் உதவியுடன். சரியா? இப்போ முதலாம் தலைமுறை வந்து வெற்றிட குழாய்கள், வேக்யூம் டியூப்ஸ். இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முதலாம் தலைமுறை வெற்றிட குழாய்கள். வெற்றிட குழாய்கள் அப்படின்னா வேக்யூம் டியூப். இதற்கு எடுத்துக்காட்டு ENIAC and UNIVAC. இரண்டாம் தலைமுறையானது என்ன யூஸ் பண்றோம் தொழில்நுட்பம்? டிரான்சிஸ்டர்கள். டிரான்சிஸ்டர். இதற்கு எடுத்துக்காட்டு IB 7030. இதெல்லாம் உங்களுக்கு கொஸ்டின்ஸ்ல வரும். ஜென்ரலா இதெல்லாமே வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும் நம்ம. ஓகே. மூன்றாம் தலைமுறை இப்ப இதெல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இமேஜ்ல எப்படி அந்த கணினிகள் இருக்கும் என்பதை பார்த்துட்டோம். ஸோ இதுக்கு என்ன தொழில்நுட்பம் யூஸ் பண்ணியிருக்காங்கங்கிறதும் நம்ம பார்த்தாச்சு. எந்த வகையான தொழில்நுட்பம் உபயோகப்படுத்தி உள்ளார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து அதனுடைய பெயர்கள், அதில் உள்ள முக்கிய பகுதிகள் என்ன முக்கிய பகுதிகள், அதனுடைய உதாரணம் என்ன அப்படிங்கிறது. ஒன்றிணைந்த சுற்றுகள், இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ். இதனுடைய ஆங்கில வார்த்தை மற்றும் தமிழ் வார்த்தை ரெண்டுமே தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு கொஸ்டின்ஸ்ல வரும். இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ் மூன்றாம் தலைமுறை. இதற்கு எடுத்துக்காட்டு உதாரணம் IBM 360, 360, CDC 6600. நான்காம் தலைமுறை தான் நம்ம தற்போதைய கணினி. நம்ம பார்த்தோம் இல்லையா, தற்போதைய கணினி. அதனுடைய தொழில்நுட்பமானது நுண்முறை வழியாக்கி மைக்ரோ. ஸோ மூன்றாம் தலைமுறையுடன் ஒப்பிடும்போது இதனுடைய அளவானது மிகவும் சிறியது. இதனை கூடிய கிரயம் குறைவானது. ஓகேவா? நுண்முறை வழியாக்கி ப்ராசஸர். இதற்கு உதாரணம் தற்காலத்தில் பயன்படுத்தக்கூடிய கணினிகள். நம்ம இப்ப யூஸ் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ் நுண்முறை வழியாக்கிய உபயோகப்படுத்தி இருக்காங்க. அது இல்லாம 5ஆம் தலைமுறை தான் மடிக்கணினிகள். அதுலயும் போர்ட்டபிள் அதாவது குறைந்த அளவு, ரொம்ப ரொம்ப சின்ன சைஸ்ல குட்டியா இருக்கிறதெல்லாம் வர ஆரம்பித்து விட்டது மடிக்கணினியின் வடிவில். இதற்கு நமக்கு எந்த ஒரு கனெக்டிவிட்டி, அந்த ஒயர் கனெக்ஷன்ஸ் எல்லாம் தேவைப்படாது. இப்போ நம்ம யூஸ் பண்ற இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ்க்கு கூட சிபியூவை கனெக்ட் பண்றதுக்கு ஒரு கனெக்ஷன், மவுஸுக்கு, மைக்குக்கு, அப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து ஒரு கனெக்ஷன்ஸ் வந்து இருக்கும். பட் லேப்டாப்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே அதுலயே அடங்கி இருக்கும். நம்ம எங்க வேணாலும் அதை கொண்டு போகலாம், எங்க வேணாலும் உட்காந்து வேலை பார்க்க முடியும். அதுல லேப்டாப்ஸ்ல வந்து மடிக்கணினியை வந்து எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு வேணாலும் கொண்டு போகவும் முடியும், வேலை செய்யவும் முடியும். ஸோ அதுதான் வந்து 5ஆம் தலைமுறை. 4ஆம் தலைமுறை கணினி வந்து ஒரு இடத்துல தான் இருக்கும், அதை வந்து மாற்ற முடியாது. அந்த இடத்துல நம்ம உட்காந்து வேலை செய்யலாம். இன்னொரு இடத்துக்கு நம்ம அதை மூவ் பண்ணணும் அப்படின்னா மொத்த
மொத்தமா என்டையர் செட்டையே நம்ம வந்து எடுத்துட்டு போய் வச்சா மட்டுமே தான் நம்மளால ஒரு வேலையை பண்ண முடியும். அதே 5ஆம் தலைமுறை மடிக்கணினி வகைகளில இருக்கக்கூடியதுல அந்த மாதிரி இல்ல. நீங்க எங்க இருந்து எங்க வேணா நீங்க வந்து டிராவல் பண்ணும்போது யூஸ் பண்ணலாம். இல்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்க போயிருக்கீங்க. அங்க உட்கார்ந்து எனக்கு வேலை பார்க்க முடியும். எங்கிருந்து வேணாலும் 5ஆம் தலைமுறை கணினியை உபயோகப்படுத்த முடியும். ஸோ நமக்கு இப்ப வந்து முதல் பாடமானது முடிஞ்சது. இதோட வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் லெசன் கணினியின் ஒழுங்கமைப்பு அப்படிங்கிறதுல அந்த மைய முறை வழி அழகு சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் வந்து 5ஆம் தலைமுறையில நுண்முறை வழியாக்கி மைக்ரோ ப்ராசஸர் மூலமாக உபயோகப்படுத்துகிறோம். அந்த மாதிரி இதற்கு முன்னாடி இருந்த 3 தலைமுறைகள்ல என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தோம். அதனுடைய இமேஜஸ் படங்கள் பார்த்தீங்க. தென் அந்த மைய முறை வழியானது வந்து எத்தனை பகுதிகளை கொண்டது? 3 பகுதி. எண்கணித தர்க்க அலகு, கட்டுப்பாட்டு அலகு, நினைவக பதிவகம். ALU, CU, MR, arithmetic and logical unit, control unit and memory register. இது எல்லாமே வந்து இந்த பாடத்துல நம்ம இதுவரைக்கும் பார்த்தோம். ஸோ இந்த பாடத்துல கேட்கக்கூடிய கேள்விகளும் இதுதான். மைய முறை வழி அழகானது எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். அது என்னென்ன வகைகள், என்னென்ன வேலையை பணிகளை செய்யும்? அடுத்தது 4 தலைமுறை கணினி என்னென்ன ப்ராசஸர்ஸ் அங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அந்த 4 தலைமுறையும் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுவும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இதோட உங்களுக்கு முதல் பாடமானது முடிந்தது. 2ஆம் பாடத்தை அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.